இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் பிலிப்பு காசாவுக்கு அனுப்புகிறார். இன்று காசாவில் என்ன நடக்கிறது நாம் அனைவரும் அறிந்ததே. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர்த்த கிறிஸ்து சீடர்களை காசாவுக்கு அனுப்பி அங்கு உயிர்ப்பை பற்றி எடுத்து சொல்ல விழைகிறார். ஆனால் இன்றைய தினம் அதே கடவுள் காசாவுக்கு சீடர்களை அனுப்பாதது ஏன் என்கின்ற கேள்வி எனக்கு தோன்றுகின்றது. உயிர்த்த கிறிஸ்துவின் செய்தியை கொடுக்க அல்ல, அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து கிடக்கிறார்கள், அவர்களுக்கு உயிர் கொடுக்க சீடர்களை அனுப்பாதது ஏன்? இயேசு உயிர்த்தெழுந்தார், மனிதர்களையும் உயிர்ப்பிக்க வேண்டும். அதுதான் நமது விசுவாசம். இன்றைய விவிலியத்தில் நாம் அதைத்தான் படிக்கிறோம், உயிர்ப்பை பற்றி படிக்கிறோம். அங்கே பாருங்கள், அந்த உயிர்ப்பின் சின்னம் ஒளி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக உயிர்ப்பு இருக்கிறதா நமக்கு? எத்தனை மக்கள் அந்த ஒளியை பார்த்தும் துவண்டு கீழே விழுகிறார்கள். உயிர்ப்பு என்பது ஒரு நினைவு. அந்த நினைவு கொண்டாட்டம் தான் நாம் கொண்டாடுகின்ற ஒரு விசுவாசம், உயிர்ப்பு விழா. இயேசுவும் ஒரு நினைவு, இந்த திருப்பலியும் ஒரு நினைவு. அதனால்தான் சொன்னார், இதை என் நினைவாக செய்வார். வாழ்க்கையின் குறிக்கோள் டு கிரியேட் மெமரிஸ், அவ்வளோதான். நினைவுகளை உருவாக்குவது தான் வாழ்க்கையின் குறிக்கோள். எத்தனை நினைவுகளை நீங்கள் உருவாக்குகிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. இப்போ உயிர்ப்பே ஒரு நினைவு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவும் ஒரு நினைவு தான். இன்றைய தினம் நாம் கொண்டாடுகின்ற பாலம்மா கசி ஒரு நினைவு தான். இயேசுவும் ஒரு மெமரி தான், எங்கள் அம்மாவும் ஒரு மெமரி தான், உயிர்ப்பும் ஒரு மெமரி தான். அப்போ எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நினைச்சோம்னா போதும், அதுதான் உயிர்ப்பின் அனுபவம். ஆகவே நமது குடும்பத்தில் நமக்கு முன்னாடி இந்த ஊரில் செத்தவங்க எல்லாமே ஒரு நினைவு தான். அப்படின்னு சொல்லும்போது அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உயிர்ப்பும் ஒரு நினைவு தான். அன்பிற்குரியவர்களே, அருமையான காலம் இது, உயிர்ப்பின் காலம். கடவுள் எல்லோருக்கும் அந்த உயிர்ப்பை கொடுக்க வேண்டும். முக்கியமாக நமது நாட்டிலே தேர்தல்கள் வருகின்றன. இந்த நாட்டை உயிர்ப்பிக்க வேண்டும். எத்தனோ நிலைகளில் இந்த நாடு இறந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் அந்த உயிர்ப்பின் செய்தியை நாம் ஓட்டு போட்டு இந்த மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். எனது அனுபவத்தில் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட, ஒரு டைம் கூட ஓட்டு போடாமல் இருந்தது கிடையாது. படிக்கவில்லை, இருந்தாலும் ஓட்டுன்னா கரெக்டாக போய் அவங்களும் எங்கள் அப்பாவும் கரெக்டாக போய் ஓட்டு போட்டதை நான் நினைத்து பார்க்கிறேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்வது, அவங்க எல்லாமே கேரண்டி தான், ஷுவராக தான் பேசுவாங்க. சும்மா சந்தேகம்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கடவுள் யாருன்னு தெரியும், எங்கே இருக்கார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எல்லாமே தெரியும். ஸோ அவங்க சொல்லுவாங்க, அவங்க நம்பினதை தான் இன்றைக்கி விவேகத்தில் நாம் வாசித்தோம். எனது தசையை தின்று என் ரத்தத்தை குடிப்பவன் நாளும் வாழ்வான். அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. அதுதான் அவங்களுடைய விசுவாசமே. ஒரு நினைவு. அதை நினைச்ச அந்த இயேசுநாதர் சொன்ன நினைப்பை அவர்கள் வாழ்க்கையில் தனது நினைப்பாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே கடைசி வரைக்கும் திருப்பலி நன்மை வாங்கிறதுல ரொம்ப விசுவாசமாக அவங்க இருந்தாங்க. கடைசியாக கூட திருப்பலிக்கு வரத்துக்கு ரெடியானாங்க. ஆனால் இயேசுநாதர் வேணாம், இந்த திருப்பலிக்கு வேணாம்,
நீ அங்கே நடக்குது ஒரு திருப்பலி, அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி அதே சனிக்கிழமை ராத்திரி போனவங்க அந்த திருப்பலியில் போய் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த நினைவு அந்த நினைவாக மாறியது. ஸோ இதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் இந்த உயிர்ப்பின் காலத்தில். நிறைய நினைவுகளை உருவாக்குங்க. கட்டாயம் உங்கள் வாழ்வில் நீங்கள் வளத்தை காண்பீர்கள், மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பீர்கள்.